மொழி போருக்காக நாங்க தான் போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருமே எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சேம் தமிழர் என்றோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயுமே யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. மாதிரி சரி ஓகே அண்ணா விஜய் வந்திருக்காரு அட்லீஸ்ட் அவராவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சேம் தமிழர் என்றோ சேம் தமிழ் தேசியம் என்றோ பேசுவார். நாம் தமிழ் தவிர யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? முக்கியமான காரணம் ஏன்னா அதிமுக திமுக பேசல அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரியார் கொள்கை பேசுவாங்க. ஆனா அவருக்கு முன் பேசவே இல்லை. அதுக்கு என்ன காரணமா இருக்கு? ஏதாச்சும் ரீசன் ஏதாச்சும் பேசுவார்? அவர் எதையுமே பேசலைங்க. அவர் தமிழை பத்தி பேசல, எதையுமே பேசலையே. நீங்க அவர் பேசுவாரா பேசலையாங்கிறது வந்து இன்னும் 6 மாசம் காத்துக்க சொல்லிருக்காங்களே, அந்த 6 மாசம் தெரியும். இன்னொன்று அவங்களுக்கு பெரிய தமிழ் பற்றோ மொழி பற்றோ இனப்பற்றோ விஜய் அவர்களுக்கு இருப்பதான் தெரியல. திரைப்படத்தில் அது வந்து ஏ ரகுமானால் இயற்றப்பட்ட ஒரு கவிஞர் எழுதிய பாட்டுக்கு அவர் ஆட போறான் தமிழ்னு பாட்டு பண்ணாரு. ஆனா அதே விஜய் அவர்கள் வந்து மேடையில் பேசும்போது அவர் வாயில எத்தனை தமிழ் வார்த்தைகள் வந்து வருது, ஆங்கில கலப்பலாம வருது. ஒரு மேடை பேச்சுன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு. மேடை பேச்சு ஒழுங்கு இருக்குல்ல. இப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட மேடை பேச்சு பேசும்போது ஒரு சில வார்த்தைகளை சேர்த்துக்குவாரு. கலைஞர் வரைக்கும் அது இருந்துச்சு. கலைஞர் வரைக்கும் வந்து ஆங்கில வார்த்தை கலக்காம பேசுவாங்க. திமுக சில பேச்சல பேசுவாங்க. ஆனா வந்து இவர் பேசுற பேச்சிலேயே ஆங்கில கலப்பலாம பேச முடியல. அந்த பேசுவீங்க நீங்க வந்த உடனே முதல் கையெழுத்து என்னவா இருக்கணும்? தமிழ் ஆச்சு தானே, ஆள போறான் தமிழன் அப்படிதானே. முதல் நாள் முதல் கையெழுத்து தமிழ்நாடு முழுமை கடை தெருவுகள்ல தமிழ் தான் கடைப்பலகை சபாசன் கை தட்டிருப்போம். சொன்னீங்களா? எங்க பார்த்தாலும் திருநாடு நம்ம சென்னை, நம்ம வந்து தமிழ், சென்னை ஆங்கிலம், நம்ம சென்னை. இதுக்கு பேர் தங்கிலீஷ் தமிங்கிலம். நீங்க இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு சொல்ல, ஆங்கிலம் சரளமா பேசலாம், அந்த அழகா பேசலாம், மாற்றுக்கிறதே கிடையாது. அது பேசும்போது வேற மொழியை கலக்காம பேசணும், தமிழ் பேசும்போது தமிழ்ல பேசணும், குறைந்தபட்சம் அந்த மொழியை காப்பாற்றணும். அவர் தமிழ் பற்றோ மொழி பற்றோ இல்ல இனப்பற்றோ என்னைக்காவது என் தமிழ் இனம் என் மொழி என் பண்பாடு என் கலாச்சாரம் மேடையில பேசியிருக்காரா? அப்ப அவர் நீங்க எதிர்பார்க்குறீங்க, ரொம்ப வீம்பா எதிர்பார்க்குறீங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ரொம்பலாம் எதிர்பார்க்க கூடாது. அவர் வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றாரு.